இஸ்ரவேல் மக்கள் உண்மையான தேவனை விட்டு விலகி பாகாலினும் பொய் தெய்வத்தை வழிபட்டார்கள். தேவன் இதனால் மிகவும் வருந்தினார். அப்போது தேவனுடைய தீர்க்கதரிசியான எலியா எழுந்து, யார் உண்மையான தேவன் என்பதை இன்று நாம் அறிந்து கொள்வோம் என்று சவால் வைத்தார். மலையிலே 2 பலிபீடங்கள் அமைக்கப்பட்டன. ஒன்று பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்காகவும் மற்றொன்று கர்த்தருக்காகவும். பாகாலின் தீர்க்கதரிசிகள் முழு நாளும் கத்தி நடனம் செய்து வேண்டினார்கள். ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எலியா அமைதியாக கர்த்தரின் பலிபீடத்தை சீரமைத்து பலியை தயார் செய்தார். எலியா பலியின் மேல் 3 முறை தண்ணீர் ஊற்றச் சொன்னார். எல்லாம் நனையும்படி செய்தார். எலியா கர்த்தரிடம் எளிமையாக ஜெபித்து, நீரே உண்மையான தேவன் என்பதை இன்று மக்களுக்கு காண்பியுங்கள் என்றார். அப்போது ஆகாயத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியையும் கற்களையும் தண்ணீரையும் முற்றிலும் எரித்தது. அதை பார்த்த மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று கூறினார்கள். இவ்வாறு கர்த்தர் தாமே ஒரே உண்மையான தேவன் என்பதை வெளிப்படுத்தினார்.